இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் ஈவி ராமச்சந்திரா என்கிற ஒருவர், ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழர் இல்ல, அவரு சுத்தமான கர்நாடகாரு, பெங்களூருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க 9,000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணி அணை கட்டி நீங்க பெங்களூருக்கு குடிக்க தண்ணி கொடுக்க வேணாம். பெங்களூர் என்பது ஒரு ஏரிகளால் சூழப்பட்ட, ஏரிகளால் நிரப்பப்பட்ட ஒரு நகரம், ஒரு அழகிய ஏரி நகரம் என்ற பெயர் அந்த பெங்களூருக்கு உண்டு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க கொஞ்சம் செலவு பண்ணி இருக்கிற ஏரிகள் எல்லாம் தூர்வாரி பாதுகாத்தாலே அந்த குடி தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கையாக இதையும் நானா கதையா சொல்லல, இங்க இருக்கிற அறிவியலாளர்கள் சொல்றாங்க, இயற்கையில் கடலில் சென்று ஆற்றலையும் கலக்க வேண்டும். கலக்காதான் அந்த வண்டல் பகுதி, அந்த டெல்டா பகுதி என்கிற பகுதி வளமையா இருக்கும். ஒரு கோடாரி முதல் வருங்க. ஒரு அணையை கட்டுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒரு 70 TMC தண்ணீர் அவன் நிப்பாட்டிக்கு வச்சுக்க போறான். அதுல என்ன ஆகிட போகுது உங்களுக்கு அப்படின்ற குரல் நம்ம தமிழகத்திலையும் எழுந்துது. டி.கே. சிவகுமார் சொல்ற மாதிரியே நம்ம தமிழகத்திலிருந்து பலர் சொல்றாங்க, குடிக்க தண்ணிக்கு தானே கேட்கிறாங்க. பெங்களூர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹைடெக் சிட்டியா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய வளர்ச்சியினால மிகப்பெரிய தண்ணீர் தேவை அந்த பெங்களூர் சிட்டிக்கு தேவைப்படுது. ஒரே நாளில் பல கோடிக்கணக்கான மக்கள் அங்க குவியறாங்க. அப்ப அவங்களுக்கு குடிநீர் தேவையா இருக்குல்ல, இதுக்கு தமிழகத்தில் உள்ளவங்க என்ன தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நடுநிலை நக்கிகள் ரொம்ப நடக்கிறாங்க. தோழர்களே, இந்த குடிநீர் பிரச்சனைக்கான விஷயம் இல்ல. ஏன் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் ஈவி ராமச்சந்திரா என்கிற ஒருவர், ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழர் இல்ல, அவரு சுத்தமான கர்நாடகாரு, பெங்களூருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க 9,000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணி அணை கட்டி நீங்க பெங்களூருக்கு குடிக்க தண்ணி கொடுக்க வேணாம். பெங்களூர் என்பது ஒரு ஏரிகளால் சூழப்பட்ட, ஏரிகளால் நிரப்பப்பட்ட ஒரு நகரம், ஒரு அழகிய ஏரி நகரம் என்ற பெயர் அந்த பெங்களூருக்கு உண்டு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க கொஞ்சம் செலவு பண்ணி இருக்கிற ஏரிகள் எல்லாம் தூர்வாரி பாதுகாத்தாலே அந்த குடி தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, தமிழகத்தில் இருக்கிறவங்க சொல்லல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒரு கன்னடன் சொல்றாரு, தமிழன் சொல்லல. சரி, இப்ப இதுல டெல்டா இருந்து இந்த பொருளை நம்ம எழுப்புறதுக்கு என்ன தேவை இருக்கு? தமிழகத்தினுடைய 60% உணவு தேவையை பூர்த்தி செய்வது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருக்கிற இந்த திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் 60% நெல் தேவையை நாம பூர்த்தி செய்யறோம். இங்க இன்னொரு ஒரு விஷயம் இங்க முன்வைக்கப்படுது. கடல்ல போய் வீணாவான தண்ணி கிடக்குது, இதுல என்ன இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. தோழர்களே, நண்பர்களே, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கையாக இதையும் நானா கதையா சொல்லல, இங்க இருக்கிற அறிவியலாளர்கள் சொல்றாங்க, இயற்கையில் கடலில் சென்று ஆற்றலையும் கலக்க வேண்டும். கலக்காதான் அந்த வண்டல் பகுதி, அந்த டெல்டா பகுதி என்கிற பகுதி வளமையா இருக்கும். இந்த தண்ணி போய் கலக்கலன்னா, இந்த நீரோட்டம் இல்லைன்னா, அந்த கடல் நீர் உப்பு நீர் இந்த மன்னார்குடியை ஏறிடும். இங்க நீ விவசாயம் பண்ண முடியாது, இங்க நீ நிலக்கடலை பயிரிட முடியாது, இங்க நீ மக்காச்சோளம் பயிரிட முடியாது, இங்க நீ நெல்லு பயிரிட முடியாது. நீ குடிக்க கூட உப்பு தண்ணி தான் உனக்கு இருக்கும். இதை தடுப்பது இயற்கையாக மலையில் தோன்றிய அந்த நீர் அந்த ஆறாக மாறி இங்க டெல்டாவை கலக்கிறது, கடலோட கலக்கிற அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை நடக்கணும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதை நாங்க ஏதோ கதையை அடிச்சு விட்டு போல, இது ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்ப டி.கே. சிவகுமார் சொல்றாரு, கர்நாடக முதலமைச்சர், கடல்ல போய் கலக்கிற வீணான தண்ணியை தான்
நாங்க குடிக்க பயன்படுத்துகிறோம், நாங்க அதுல இருந்து கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கிறோம், இது தமிழகத்துக்கு தான் மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறாரு. எப்படி தமிழகத்துக்கு இதுல ஒரு மிகப்பெரிய பலன் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுல இந்த வேலைப்பாட்டு அணை அமைய இருக்கிற இடத்துக்கும் தமிழகத்துக்கும் 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். கிருஷ்ணகிரியில இருந்து 5 கிலோமீட்டர் இடம் இருக்கு. அந்த அணை அமைய போற இடத்தை அவங்க டிபிஆர் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு திட்ட விரிவான அறிக்கை 2018 கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கையில பல திருத்தங்கள் பண்ணி இப்ப கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில 5 கிலோமீட்டர்ல ஏற்கனவே நீங்க 4 பெரிய அணைகள் அங்க இருக்கு காவிரியில. நீ தமிழக எல்லையில நாம வச்சிருக்கிறது மேட்டூர் அணை தான். நீங்க இந்த கிருஷ்ணகிரியில இருந்து 5 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல இன்னும் தடுப்பணை, கடலை போய் கடற்கரை தண்ணியை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்க. 177 டிஎம்சியை முறையாக விவசாயத்துக்கு நீ கொடுக்கறதில்ல. ஜூன் 12 தண்ணி திறக்கிறோம், தண்ணி திறந்துட்டானா? தண்ணி திறக்க முடியுதா? அணையில தண்ணி இருக்கா? ஏன் கர்நாடகா இன்னும் அந்த தண்ணியை கொடுக்கல? கொடுக்க மாட்டான். எப்ப கொடுப்பா? அதே மாதிரி நமக்கு வறட்சியில ஜூன்ல இருந்து மார்ச் வரைக்கும் தண்ணி தேவை, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் தண்ணி தேவை கோடையில. அன்னைக்கும் நமக்கு தண்ணி வரத்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மழை பெய்து அதிகப்படியான தண்ணி வரும்போது அந்த தண்ணியை கால்குலேட் பண்ணி நமக்கு அந்த 177 டிஎம்சி நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது. அந்த மழையாக வருகிற தண்ணியை தான் நம்ம இதுவரைக்கும் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால இப்படி சொல்லப்படுகிற இந்த பொய் வாதங்களை இந்த டி கே சிவகுமார் ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. நம்மை ஆள்பவர் நம்மில் ஒருவர். அவர் யாரே வேணாலும் இருக்கலாம். அவர் நேற்று வரைக்கும் நடிகர், இன்றைக்கு என்னுடைய முதல்வர். அவரை கிண்டல் பண்றான். ஒரு கோடாரி முதல்வர். இது எல்லாருக்கும் கோவம் வரணும். ஏன்னா அந்த இடத்துல நாளைக்கு நான் உட்காரலாம், நீங்க உட்காரலாம், அது யாரு வேணாலும் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உட்கார ஒரு அரியணை இருக்கு. அந்த சீட்டை நீ அவ்வளவு வைக்கலாம். டி கே சிவகுமார் அவரு கோடாளி புரியாதவன்னு எப்படி பேசி இருக்க முடியும்? இதுக்கு அரசியல் தலைவர்களாக குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுல அது யாரா வேணாலும் இருக்க. இன்றைக்கு யாரு கீழே நம்ம ஆளப்படுகிறோம்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் கீழே நம்ம ஆளப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது இதற்கு இன்னும் இங்கிருந்து குரல் எழும்பணும். ஏன்னா இவங்க இப்படியே சொல்லி இன்னொன்னு, ஒன்றிய அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, அது பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் நமக்கு என்னைக்குமே நன்மை பயக்காது. ஏன்னா காங்கிரஸ் இங்க குப்பை கொட்ட முடியாது. இன்னைக்குதான் போய் அமைச்சரவையில பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இங்க போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆட்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க பிஜேபிக்கு ஏற்கனவே அங்க ஆண்ட அனுபவம் உண்டு கர்நாடகால. அதனால அவங்க அங்க இருக்கிற மக்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக அவங்க நம்ம தமிழகத்திற்கு நீதி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது. காங்கிரஸ் இதுவரைக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனையில நமக்கு நீதி கொடுக்கவே இல்லை. அதனால பிஜேபியும் கொடுக்காது. அதனால ஒன்றிய அரசை நம்புவதில் எந்த பயனுமே. நாம இங்க பூ வைக்கிறோம், இங்க பழம் வைக்கிறோம். இந்த பழம் எப்படி வாங்குவோம்? அவ அரிசி போட்டோ, கிழங்கு போட்டோ, இல்ல மக்காச்சோளம் போட்டோ அதை கொடுத்துட்டு அதுல வர வருவாயை வச்சுதான் நீ விக்கிற பழத்தை வாங்கி தின்ன முடியும். நீ விக்கிற மாலையை வாங்கி அவன் சாமி கும்பிடுறதுக்கு சாமிக்கு போடலாம், இல்ல ஒருவர் இறந்து போனா இறப்புக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் அப்பதான் நடக்கும். இங்க பெரும்பான்மையான விவசாயம் என்றைக்கு இந்த நீர் ஐயா சொல்லி அந்த தண்ணியை நிப்பாட்டுனா இது பாலைவனமா போயிடும். இந்த டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு உள்ளாகும். இதெல்லாம் நாங்க குடுகுடுப்பதார் மாதிரி சொல்லல. முன்கூட்டியே அறிவியல் நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னெடுத்து சொல்றோம். அதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு ஒரு மாற்றம் வேணும். தமிழகத்துல எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, திராவிட கட்சிகளை மாற்றவே முடியாது. ஒண்ணு வந்தா இவன் வருவான், இல்ல அவன் வருவான்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல சைலண்டா யாரோ ஒரு ஆள் அது எப்படியோ வந்துட்டான். சினிமா கவர்ச்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு கவர்ச்சி. இன்னைக்கு அவர்தான் இன்னைக்கு முதலமைச்சர், அவர்தான் இன்னைக்கு நம்மை ஆளக்கூடியவர். அப்படி ஒரு சூழல், ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க. அப்ப டெல்டா இன்றைக்கு சுடுகாடாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மேகத்தாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டில இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு வந்து ஒரு அணையை நிப்பாட்டி நான் அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்க போறேன், மின்சாரம் எடுக்க போறேன், எனக்கு குடிக்க தண்ணி இல்ல அப்படிங்கிற புருடா கதையெல்லாம் இந்த டி கே சிவகுமார், அதாவது அவங்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கு எதுவுமே இல்லைன்னா தமிழக அரசியல்வாதிகளும் சரி,
அந்த கர்நாடக அரசியல்வாதிகளும் சரி. ஆனா அரசியல இருக்கிறப்ப நிறைய விஷயங்களை இங்க தமிழக அரசியல்வாதிகளையும் நாம் கேள்விக்கு உள்ளாக்க வேண்டியதா இருக்கு. அதுல குறிப்பா திமுக, அண்ணா திமுக இத்தனை ஆண்டுகளாக ஆண்டு நீ என்னத்தை கிழிச்சிருக்க? இந்த டெல்டா காவிரி நதிநீரை மட்டுமே நம்பி இருக்கிற சூழலை எப்படி நீ உருவாக்கி வச்சிருக்கிற? இங்க இருக்கிற நீர்நிலைகளை நீங்க இதுவரைக்கும் என்ன தூர்வாரன்னு சொல்லிட்டு நல்லா தூர்வாரி அதனுடைய உங்களுடைய கஜானாக்களை, தனிப்பட்ட கஜானாக்களை நீங்கள் நிரப்பி வச்சிருக்கிறீங்க. இப்படியேப்பட்ட சூழல்ல இந்த திராவிட கட்சிகளை நகர்த்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு முன்னெடுப்பை, சரியான முன்னெடுப்பை எடுத்து நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு. வெளிநாடுகள் இந்த நதிநீர் இணைப்புல மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு. ஏன் பக்கத்துல இருக்கிற ஆந்திரா கோதாவரி கிருஷ்ணாவை இணைச்சு மிகப்பெரிய ஒரு வளத்தை உண்டு பண்ணிருக்கிறான். இங்க இருக்கிற நம்ம பக்கத்துல இங்க நம்ம டெல்டால நல்ல செழிப்பா இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிற ராமநாட்டுக்கோ புதுக்கோட்டை மாவட்டமோ வானம் பார்த்த பூமியா இருக்கு. அங்க இருக்கிற ஆறுகளை கூட நீங்கள் இணைப்பதற்கு, அதாவது ஒரு எதிர்கால திட்டங்களை முன்னெடுக்கிற அரசாக இதுவரை எந்த அரசுமே செயல்படல. அடிப்படையில இனிமேல் வரக்கூடியவர்களாவது இந்த மக்களுக்கான முன்னெடுப்பை யோசித்து எடுக்கணும். இந்த மேகதாட்டு அணை கண்டிப்பாக எந்த சூழலிலும் நமக்கு தேவையில்லை. அதாவது கர்நாடக மக்களுக்குமே அது தேவையில்லை. உங்களுக்கு வெள்ளம் வந்தா எங்கள்கிட்ட தண்ணி வடிகிறதுக்கு மட்டும் நாங்க, எங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு நீங்க தண்ணியே இல்லை அப்படிங்கிற சூழலை இப்ப உங்க சயின்டிஸ்ட் பலர் சொல்லப்படுகிற கர்நாடகாவில் இருக்கிற நீர்வளத்தை நீங்கள் பெருக்குவதற்கு எவ்வளவு வழிகளை வேணா சொல்லலாம். இவ்வளவு பெரிய 9,000 கோடி செலவு பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாங்க. அது தேவையற்ற செலவு. அந்த செலவுகள் எல்லாம் நிறுத்தி இந்த மேகதாட்டு அணை என்கிற அந்த கருத்தை அதை அடியோட உங்கள் கருத்தியல் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.